வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கௌஷிக், சித்த மருத்துவர். இந்த வீடியோவில் நம்ம ரத்தத்தில் அதிக அளவாக கொலஸ்ட்ரால் வரதுக்கு என்னென்ன ரீசன் நம்ம பார்க்கலாம், அதனால என்னென்ன நோய் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். சமீப காலமாக அதிக பேருக்கு நம்ம ஹார்ட் பிளாக்னால இறக்குறான்னு கேள்விப்படுறோம். அதிக பேருக்கு ஃபேட்டி லிவர் வருதுன்னு கேள்விப்படுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து தான் வருது. இப்போ ரீசெண்டாக நம்ம அதிக பேர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஹோட்டல் ஃபுட் சாப்பிட்றதுனாலையும், அதிக ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனாலையும், ரீஃபைண்ட் சுகர் சொல்லக்கூடிய மைதா பொருள் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் இதுமாதிரி கொலஸ்ட்ரால் கண்டென்ட் பிளட்டில் அதிகமாகி ஸோ அந்த அத்திரோஸ்கிரோசிஸ் சொல்லக்கூடிய ரத்த குழாயில் கொழுப்பு நாளளவு படிஞ்சு ஹார்ட் பிளாக்ன்ற நோயை கொண்டு வருது. நம்ம நிறைய பேர் நிறைய தப்பான ரீசன்னால ஹார்ட் பிளாக் வருது, இந்த இன்ஜெக்ஷன் பண்ணனால தான் வருது, இல்லை எல்லாரும் ஏஜ் ரொம்ப சீக்கிரமாக முதுமை வருது, அதனால தான் இறந்து போகிறாங்க, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் இறக்குறாங்க அப்படிலாம் யோசிக்கிறோம். ஸோ நம்ம அதெல்லாம் விட்டுட்டு பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் வயிறு நம்ம ஸ்கேன் பண்ணுறது மூலிமா லிவரில் ஃபேட் படிஞ்சிருக்கா, அது என்ன கிரேடில் இருக்குது, ஸோ நம்ம அதை தடுக்கிறதுனால நம்ம இயர்லிலாம் அந்த கொலஸ்ட்ரால் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி அதனால் ஒரு காம்ப்ளிகேஷனாக நம்ம ரிஸ்க்கை தடுக்க முடியும். நம்ம அதிக அளவாக ஃப்ரைடு ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. உதாரணமாக சிப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரைட் பொட்டேட்டோவாக இருக்கட்டும், ஸோ அது மாதிரி அவாய்ட் பண்ணணும். இயர்லியாக சொன்ன மாதிரி ரீஃபைண்ட் சுகர் நம்ம ஒயிட் சுகராக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒயிட் ரைஸாக இருக்கட்டும், பாலிஷ்ட் ரைஸாக இருக்கட்டும், இல்லை மைதா பொருளாக இருக்கட்டும், ஸோ இதுமாதிரி பொருளை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதிக அளவாக சால்ட் நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் நம்ம இது மாதிரி தொந்தரவு வரும். அதிக அளவு சால்ட் நம்ம எதில் எடுத்துப்போம், நம்ம சில பேர் ஊறுகாய் சாப்பிட்றதுனாலையும் இந்த கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் குறைச்சிட்டு அதிகமாக வாக்கிங் போகிறதுனால, பிளென்டி ஆஃப் வாட்டர் குடிக்கிறதுனாலையும் நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.